இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். இந்த புதிய வருடத்தில் 2 மாதங்களை ஜெயமாக நாம் முடித்து இந்த புதிய மாதத்தின் 1ஆம் நாளை காண செய்த தேவனை நான் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்ற இந்த வசனம் அந்த ஒரே சங்கீதத்திலே 2 முறை எழுதப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தின் பின்னணியை நாம் பார்க்க வேண்டும். இந்த சங்கீதத்தின் அடைப்புக்குறியை நாம் வாசிக்க கேட்கலாம். அலமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. அலமோத் என்ற வார்த்தைக்கு ஒரு இளம் பெண் என்று அர்த்தம். அது ஒரு ராகம் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் எழுதப்பட்ட பின்னணி என்பது 2 ராஜாக்கள் 18-19 அதிகாரங்களில் தான் இது எழுதப்படுகிறது. எசேக்கியாவின் நாட்களிலே எதிரிகள் அவனை சூழ்ந்து முற்றுகையிட்ட பொழுது அங்கே பாடப்பட்ட பாட்டு தான் இங்கே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் தேவனை தங்களுடையவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் யாக்கோபின் தேவன் எங்கள் தேவன் என்று அறிக்கையிட்டவர்கள் எண்ணிக்கைக்குரியவர்கள் தான். அதை நாம் பார்க்க வேண்டும். யாக்கோபின் தேவன் தான் இஸ்ரவேலுக்கு ஜெயபலமானவர் தான். ஆனால் யாக்கோபின் தேவன், யாக்கோபின் அபிஷேகம், யாக்கோபின் தேவன் எங்கள் தேவன் என்று சொன்னவர்கள் எண்ணிக்கைக்குரியவர்கள். அதை நம்ம மனதில் கொள்ள வேண்டும். இந்த 46ஆம் சங்கீதத்திலே நாம் முழு சங்கீதத்தையும் பார்த்தால், அவர் என்னுடைய மறைவிடம், அவர் என்னுடைய ஜீவ ஊற்று, அவர் என்னுடைய வல்லமையான ஒரு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை அவங்க விவரிக்கிறார். சார்ந்து கொள்ளக்கூடிய வல்லமையுள்ள தேவன், நமக்கு ஜீவனை அளவில்லாமல் கொடுக்கக்கூடிய நம்முடைய தேவன், நம்முடைய அடைக்கலம், நம்முடைய மறைவிடம் என்று அங்கே கொண்டு வருகிறார். தேவன் நம்முடைய மறைவிடம் என்றுதான் இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர் என்று இங்கு இருக்கிறது. உலகத்திலே சோதனைகள், நிந்தனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய போராட்டமான காலத்திலே நாம் மறைந்து கொள்ளக்கூடிய ஒரு அடைக்கலம் தேவன்தான் என்பதை புரிந்துதான் இங்கே எழுதுகிறார். அந்த கருத்தை தான் இந்த சங்கீதத்தில் வைக்கிறார். தேவன் நம்முடைய மறைவிடம், தேவன்தான் நம்முடைய ஜீவ ஊற்று, தேவன்தான் நமக்கு வல்லமையுள்ளவர், அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் தான் இந்த சங்கீதம் எழுதப்படுகிறது. நாம் தொடர்ச்சியாக யாக்கோபுடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அவனுடைய முழு பலத்தையும் அவன் இழந்த நேரத்தில் தான் அவன் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை தேவன் கொண்டு வந்தார். அவனுடைய வாழ்க்கையில் அவர் கொண்டு வந்த மாற்றங்களை நாம் நினைக்க வேண்டும். அவனுடைய கிரியையிலே, அவனுடைய நடக்கையிலே, அவனுடைய வார்த்தையிலே மாற்றத்தை தேவன் கொண்டு வந்தார். In his words, in his work, in his walk. அவனுடைய 3 இடத்திலும் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த இடத்தை தான் நாம் கடந்த மாதம் முழுவதும் பார்த்தோம். பெனியேலிலே தேவனை முகமுகமாக தரிசித்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வார்த்தையில் மாற்றம், அவனுடைய வாழ்க்கை மாறியதுக்கு அடையாளமாக அவனுடைய வார்த்தையிலே மாற்றம் இருக்கிறது. அவனுடைய கிரியையிலே மாற்றம் வந்தது. அவனுடைய நடத்தையில் அவனுடைய அவனுடைய நடக்கையிலே மாற்றம் வந்தது. முன்னே அவன் எப்படி பேசினான்? தந்திரமாக பேசினான்.
தன்னுடைய காரியம் நிறைவேற வேண்டும் என்று அவன் கிரியை நடப்பித்தான். அண்ணன் சோர்வாக வரும்பொழுது சரியாக பேசி அவனுடைய சுதந்திரத்தை, சிரேஷ்டபுத்திர சுதந்திரத்தை வாங்கிவிட வேண்டும் என்ற கருத்து அவனுக்குள் இருந்தது. அது நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி சரி என்று கொண்டு வந்தாலும் அங்கே அவனுடைய கிரியை எப்படிப்பட்டதாக இருந்தது? தந்திரம் உள்ளதாக இருந்தது இல்லையா? இப்ப கேட்டா அண்ணன் எதுவும் கொடுப்பாரு, அவர் ஜீவனே ஆபத்துல இருக்கு. ஆனால் உலகம் இன்னைக்கு தந்திரத்துக்கும் மாயத்துக்கும் வேஷத்துக்கும் தான் மயங்கி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கடிந்து கொள்ளுதலை காட்டிலும் கனிவான பேச்சை விரும்புகிறார்கள். கடிந்து கொள்ளுதலை விரும்புகிறது இல்லை இல்லையா? மூடனை நீ கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். இந்த மூடன் நாம் சொல்லக்கூடிய இந்த மூடன் புத்திசாலி அல்ல. அவன் புத்திசாலி இல்லை என்று புத்திசாலி இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. அவன் உலகத்திலே புத்திசாலி, படிப்பிலே கெட்டிக்காரனாக இருப்பான், வேலையிலே அவனை போல ஒருவர் இருக்க முடியாது. அதற்காக அவனை விவேகி, ஞானமுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது இல்லை. கடினமுள்ள கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் குமாரன். தேவன் தான் நேசிக்கிற குமாரனை சிட்சிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார், சரிப்படுத்துகிறார் இல்லையா? ஆனால் இன்றைக்கு உலகம் எதை விரும்புகிறது? கனிவான பேச்சு. எதிரிகள் இடும் முத்தம் என்று அதை வேதம் சொல்லுகிறது. எதிரிகளிடம் முத்தம், அவனை எதிரி என்று கூட சொல்லக்கூடாது, துரோகிகளிடம் முத்தம் இன்றைக்கு அருமையாக இருக்கும். அவன் மேல் நீ சாய்ந்து கொண்டு உன் துக்கத்திலே அழலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அவன் உன்னை துக்கப்படுத்துவான். அதை நீ சகிக்கவோ ஜீரணிக்கவோ இயலாது என்பது வேதம் சொல்லக்கூடிய எச்சரிப்பு. இங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு தந்திரம் இருந்தது. அண்ணன் பசிக்கு கஞ்சி கேட்கிறார், சாக போகிறேன். ஓகே, இதற்கு பதிலாக என்ன கிடைக்கும்? இது மனித மூளை செய்யக்கூடிய கால்குலேஷன், ஒரு கணக்கீடு. இந்த கஞ்சிக்கு பதிலாக எனக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? பதில் எதிர்பார்க்காதபடிக்கு நன்மை செய்யுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அதுதான் நமக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையிலே இந்த கஞ்சிக்கு பதிலாக என்ன கிடைக்கும்? This is what the world order is all about. உலகத்தின் யுக்திகள், உலகத்துடைய ethic, the worldly ethic is all about trade. வியாபாரம் தான் உலகத்தின் யுக்தியாக இருக்கிறது, உலகத்துடைய அடிப்படை கோட்பாடாக இருக்கிறது. இதற்கு பதிலாக நீ என்ன தருவாய்? ஆவிக்குரிய உலகமும் இதற்கு பதிலாக என்ன கிடைக்கும் என்பதில் போய்கொண்டிருக்கிறது. அங்கே போனால் இது கிடைக்குமா? அவரோடு இருந்தால் புகழ் பெறுவோமா? அவரோடு இருந்தால் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வோமா? அங்கீகாரம்தான் இன்றைக்கு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அங்கீகாரத்தையும் பிரபலத்தையும் அடைவதற்கு தான் இப்போ ஒரு சந்ததி உருவாகி கொண்டிருக்கிறது. இன்றைய சந்ததி பிரபலமாகிறதை குறித்தும் லாப நோக்கத்தோடும் தான் எல்லாவற்றையும் செய்கிறது. நீங்கள் பிரபலமாவதற்கு முன் நாட்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் புத்திசாலியாக இருக்க வேண்டும், நீங்கள் சாதித்து இருக்க வேண்டும், நீங்கள் முன்னேறி இருக்க வேண்டும் என்றெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைய தலைமுறையிலே நீங்கள் பிரபலமாவதற்கு ஒன்றுதான் வேண்டும், நீங்கள் இரக்கமற்றவராக இருக்க வேண்டும், நீங்கள் புத்தி கூர்மை இல்லாதவராக இருக்க வேண்டும். இரக்கமற்ற தன்மை, புத்தி கூர்மை இல்லாத தன்மை. If you want to be famous, இன்னைக்கு ஜெனரேஷன்ல நீங்க பிரபலமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் முட்டாளாக இருந்தால் போதும், நீங்கள் இரக்கமற்றவராக இருந்தால் போதும். இன்றைக்கு முட்டாள்களும் இரக்கமற்றவர்களும் பிரபலமாகி கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு என்ன திறமை இருக்கிறது என்றோ, அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றோ உலகம் இன்றைக்கு பார்ப்பதில்லை. அவன் செய்த ஒரு முட்டாள்தனமான விஷயம் பிரபலமாகிவிட்டால், பிரபலமாவதற்கு எத்தனையோ வஸ்துக்கள் இன்றைக்கு இருக்கிறது. மீடியா இருக்கு இல்லையா? மீடியாவில் பலவிதமான பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஒரு முட்டாள்தனத்தை ஒருவன் செய்து பிரபலமாகி விடுகிறான்.
அவன் பிரபலமானதினாலேயே பல இடங்களில் அவன் பேசப்படுகிறான். எதற்காக? இப்படிதான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த முட்டாள்தனத்தை அவர்கள் ஏன் பிரபலமாக செய்கிறார்கள் என்றால் அதற்கு ஈடாக அவர்களுக்கு பெயர், புகழ், பணம் வருகிறது. இரக்கமற்ற காரியத்தை ஏன் செய்கிறார்கள் என்றால் அதற்கு பதிலாக பெயர், புகழ், பணம் வருகிறது. இவர்கள் மறுமையை குறித்த அறிவில்லாதவர்கள். இவர்களை வேதம் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று முடித்து விடுகிறது. யாக்கோபுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்கு முன்பாக அப்படிதான் இருந்தது. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டார், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் புதிய மனிதனாக மாறிவிட்டேன் என்று சொல்லியும் இந்த தன்மைகள் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இல்லையா? அத கருத்து. ரட்சிக்கப்பட்டவன் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டு உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்று அதற்கு பின்பும் உலக பிரகாரமான காரியங்களை தன்னுடையதாக்கி பிரபலமாவதை தனக்கு நோக்கமாக கொண்டு நாம் சத்தியத்தை பேசி பிரபலமடைந்து விட வேண்டும், நாம் இதை செய்து நாம் அதை பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கங்கள் உங்களுடைய மனதிலே இருந்தால் உங்கள் ரட்சிப்பிலே ஒரு கேள்விக்குறியை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவன் கஞ்சிக்கு பதிலாக அங்கே ஆசீர்வாதத்தை அங்கே பெரும்படியாக விரும்புகிறான். ஒரு நாள் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான் உணவுக்காக. இரண்டாவது தடவை உணவை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த உணவு என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. தோட்டத்தில் ஏன் மனிதன் ஆளுகை இழந்து போனான்? உணவு தான், இல்லையா? பறித்து புசித்தது அந்த அம்மா. கேஸ் ஐயா பேர்ல தான் போட்டிருக்கு, இல்லையா? பறித்து புசித்தது மனுஷி. ஆனால் கேஸுடைய பேர் என்ன? வழக்கின் பெயர் என்ன? ஆதாமின் மீறுதல். ஏனென்றால் அவர்கள் இருவரும் ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள். ஒரு சரீரத்தின் அவயவம் தவறும் பொழுது சரீரம் முழுவதும் கேடை அடைகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் பேசுகிறேன் என்று எபேசிய நிருபக்காரர் எழுதும் பொழுது கணவன் மனைவியை கொண்டு வந்துதான் அந்த சபையோடு அவர் எழுதுகிறார். அவங்க சாப்பிட்டாங்க, அவள் புசித்து தன் ஆதாமுக்கும் கொடுத்தாள், தன் கணவனுக்கும் கொடுத்து 2 பேரும் அங்கே பாவம் செய்தார்கள். தேவனுடைய மகிமையை இழந்தார்கள், ஆளுகையை இழந்தார்கள். இது எங்கே? போஜனத்தில் தான் ஆரம்பிக்கிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அதே போஜனத்தை தான் ஆயுதமாக அவன் உபயோகிக்கிறான். ஏசா களைத்து வரும் பொழுது கூளை கொடுத்து சேஷ்டபுத்திரத்தை வாங்கிவிட்டான். ஈசாக்கு நான் சாப்பிட்டு ஆசீர்வதிக்கிறேன் என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஈசாக்குக்கு அங்கே போஜனம் கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இப்ப போகிறாரு. இப்ப போகும்போது பிரயாணத்துல என்ன அவருக்கு தரிசனம் பார்க்கிறார். ஆதியாகமம் 28 தரிசனம் பார்க்கிறார். தரிசனத்திலே தேவன் பேசுகிறார். 15ஆம் வசனத்துல தேவன் பேசுகிறார். கடைசி வசனத்துல இங்கே ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நான் போகிற வழியெல்லாம் நீர் என்னோட இருந்து எனக்கு உண்ண உணவு, இடம், பாதுகாப்பு, ட்ரேடு தான் பண்றார். இன்னும் ட்ரேட் மைண்ட் செட்ல தான் இருக்கிறார். சரி, லாபான் வீட்டுக்கு போய் என்ன பண்ணார்? இதே தந்திரங்களை செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இங்கே தன் வீட்டிலே தந்திரங்களை விதைத்திருக்கிறார். அறுவடை இன்னும் எடுக்கல. அறுவடை எடுக்கிறதுக்கு இவரை தேவன் நடத்தி கொண்டு போகிறார் லாபான் வீட்டுக்கு. நீங்க போங்க, எத்தனுக்கு எத்தன் பெரிய எத்தன் இருக்கிறான், இல்லையா? இல்லையா? ஒருவனை விட இன்னொருவன் எத்து செய்யக்கூடிய இடத்தில் தேறி இருக்கிறான். நீங்க போங்கப்பா, லாபான் வீட்டுக்கு போங்க. நீங்க என்ன எத்து பண்ணீங்க? உங்களை விட பயங்கரமான எத்தர்கள். நீங்கள் ஒருவனை வஞ்சித்தால், ஒரு நீதிமானை நீ வஞ்சிக்கும் பொழுது, ஏசா நீதிமான் அல்ல, ஆனால் இங்கே உன்னுடைய தன்மை, நீதிக்கு அழைக்கப்பட்ட யாக்கோபுடைய வாழ்க்கையிலே
தன்மை இன்னும் மாறவில்லை, அதனால் தந்திரம் இன்னும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. இங்கே யாக்கோபு தன் வீட்டில் செய்த எல்லா தந்திரத்துக்கும் அறுவடைக்கான காலம் லாபான் வீட்டிலே காத்திருக்கிறது. ராகேலை மணமுடிக்க கேட்டு 7 வருடம் மந்தையை மேய்த்து விடிந்து பார்த்தால் அது ராகேல் அல்ல, லேயாள். இப்ப திருடனுக்கு தேல் கொட்டின கதை, கத்தவும் முடியாது, சத்தம் போடவும் முடியாது இல்லையா? என்ன செய்ய முடியும்? அவருக்கு இப்ப பிளாஷ்பேக் எல்லாம் ஓடும். நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இன்னும் பழைய மனிதனுடைய சுபாவங்களை வைத்துக் கொண்டிருந்தால், நீங்கள் உங்களுடைய ஏமாற்று வேலைகளிலே நீங்கள் இன்னும் நிலைத்திருந்தால், உங்களுடைய மாம்சத்தின் கிரியைகளிலே நீங்கள் இன்னும் நிலை கொண்டு இருந்தால், ஒரு நாள் வரும் நீங்கள் பழையவைகளை சிந்திக்கக்கூடிய கடினமான நாளாக அது இருக்கும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ லாபான் வீட்டில் உட்கார்ந்து யோசிக்கிறாரு, ஏமாத்திட்டானே, நம்மளையே ஏமாத்திட்டானே அப்படின்னு தான் யோசிச்சிருப்பாரு இல்லையா? நம்ம யாரு இல்ல, நம்ம யாரு? ஏசாக்கையிலிருந்து தப்பிச்சிட்டோம், எங்கெங்கேயோ தப்பிச்சு வந்துட்டோம், இங்கே வந்து நம்மளை ஏமாத்திட்டானே. மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். திரும்பி வரும்போதாவது திருந்தி விட்டாரா? யோசேப்பு பிறந்து புறப்பட்டு வந்தவன் இங்கேயும் ட்ரேட் பண்ணதா பார்க்குறாரு. ஆனால் இங்கே கொஞ்சம் மாறி இருக்கு. அண்ணன் இதெல்லாம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனால் அவனுடைய கிரியைகளிலும் அவனுடைய வார்த்தையிலும் அவனுடைய நடக்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய கிரியை எங்கே நடக்கிறது? பெனியேலில் தான் நடக்கிறது. தேவனுடைய தரிசனம், தேவனுடைய சமூகம் அவனை மாற்றக்கூடிய இடத்தில் கிரியை நடப்பிக்கிறது. அவனுடைய வார்த்தைகளிலே மாற்றம். உம்மை கண்டது சத்ரு என்று நினைத்து அண்ணனை பேசியவன் இப்பொழுது சொல்லுகிறான், உம்மை கண்டது தேவதூதனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. அவனுடைய வார்த்தைகளிலே மாற்றம், அவனுடைய கிரியைகளிலே மாற்றம். எனக்கு எல்லாம் இருக்குப்பா, உன் மந்தையெல்லாம் திருப்பி எடுத்து இல்லைன்னு, உங்களுக்கு கொடுத்ததாகவே இருக்கட்டும், அதுக்கு பதிலீடாக ஒன்றும் வேண்டாம், உம்மை ஏற்கனவே ஏமாற்றியவைகளுக்கு இது ஈடாக இருக்கட்டும் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவனுடைய கிரியையிலே மாற்றம், அவனுடைய நடக்கையிலே மாற்றம். எங்கே? அவன் சுயபலத்தில் நடந்து வந்திருக்கிறான், சுய யுக்திகளை உபயோகித்திருக்கிறான், தன் மந்தையை காக்கக்கூடிய தந்திரங்களை அவன் யுக்திகளை வைத்திருக்கிறான். இதெல்லாம் தோற்ற இடத்திலே தேவனோடு அவன் போராடி அவனுடைய இடுப்பின் எலும்பை தேவன் தொட்டிருக்கிறார், அவனை குணமும் ஆக்கி இருக்கிறார். ஆனாலும் அவனுடைய நடையிலே மாற்றத்தை தேவன் கொண்டு வரவில்லை. ஏனென்றால் இனி இஸ்ரவேல் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் இவன் தன் பலத்தில் அல்ல தேவ பலத்தில் நடக்கக்கூடியவனாக மாற வேண்டும். இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். இந்த மாற்றம் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். நம்முடைய பேச்சிலே, நம்முடைய கிரியிலே, நம்முடைய நடக்கையிலே மாற்றம் இல்லாதபடிக்கு நாம் 1000 உபதேசங்களை நாம் பேசினாலும் அது பிரயோஜனம் அல்ல. அது பிரயோஜனம் அல்ல. அது நீதியை கொண்டு வராது. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவன் நீதிமான் அல்ல, நியாயப்பிரமாணத்தை உபதேசிக்கிறவன் நீதிமான் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவனே. யாதொருவன் என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி நடக்கிறானோ அவனை எதற்கு ஒப்பிடுவேன்? அவனை கண்மலை பள்ளம் தோண்டி கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிற மனிதனுக்கு ஒப்பிடுவேன். யாரே? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்கிறவனை அல்ல, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன். Christianity is all about putting the truth into action, bringing the truth into action. நாம் சத்தியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு தான் சத்தியம் நமக்கு வெளியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியம் உள்ள வார்த்தைகள், இந்த சத்தியத்தை நீங்கள் வார்த்தையாக பார்க்கிறீர்களா? இந்த சத்தியத்தை ஒரு நபராக பார்க்கிறீர்களா? இந்த சத்தியத்தை வார்த்தையாக பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய வளர்ச்சி இன்னும் பரிபூர்ணம் அடையவில்லை. இந்த சத்தியத்தை ஒரு நபராக பார்க்க வேண்டும். சத்தியம் என்பது யாது கேட்கிறார் பைலட். நான் தான் அது. I am the truth. நான் தான் அந்த சத்தியம். மேசியாவை
இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சத்தியமாக நபராக பார்க்க வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தார். வார்த்தையை நபராக பார்க்கக்கூடிய அனுபவத்துக்கு வரணும். யோவானாகிய நான் பத்மோஸ் தீவிலே ஆவிக்குட்பட்ட போது அந்த சத்தத்தை கேட்டேன். கேட்டது மாத்திரம் அல்ல, அந்த சத்தத்தை காணும்படியாக திரும்பினேன். நாம் திரும்ப வேண்டும். நீங்கள் தேவனிடத்துக்கும் சத்தியத்தினிடத்துக்கும் பார்க்கக்கூடிய அனுபவத்திற்கும் நீங்கள் திரும்ப வேண்டும். அப்படி நீங்கள் திரும்பினால் உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய நடக்கை, இந்த மூன்றிலும் தேவன் மாற்றத்தை கொண்டு வருவார். In your walk, in your works, in your words. உங்களுடைய வார்த்தையிலும், உங்களுடைய நடக்கையிலும், உங்களுடைய கிரியையிலும் மாற்றம் வரக்கூடியதுதான் நீங்கள் தேவனை தரிசித்து நீங்கள் தேவ சாயலாக மாறக்கூடியது. போஜனத்தினாலே இதை இழந்து போனார்கள் தோட்டத்திலே. தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல் அங்கே அவர்கள் இழந்து போனதினால்தான் அவர்களுக்கு ஆளுகையும் போய்விட்டது. மனித குலம் மீண்டும் இந்த ஆளுகையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தெய்வீக சாயலும் தெய்வீக ரூபமும் அவருடைய வாழ்க்கையிலே திரும்ப வேண்டும். யாக்கோபின் சந்ததி இதை சரியாக பிடித்து கொண்டதா என்பதுதான் கேள்வி. இங்கே யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமானவர். அவர்தான் நம்முடைய ஜீவ ஊற்று. அவர்தான் நாம் அண்டிக் கொள்ளக்கூடிய தாவு. இஸ்ரவேலை அவர் விடுதலையாக்கக்கூடிய இடத்திலே அவர் கிரியை நடப்பிக்கிறார். இஸ்ரவேல் என்றால் அனாயிண்டட், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனுடைய நடக்கையிலும், அவனுடைய பேச்சிலும், அவனுடைய கிரியையிலும் தேவநீதி வெளிப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் 2 கூட்டத்தாரை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஒன்று ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள். இன்னொன்று ராஜாக்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தங்களுடைய நடக்கையிலும், தங்களுடைய கிரியையிலும், தங்களுடைய பேச்சிலும் அவர்கள் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. நாம் மறைந்து கொள்ளக்கூடிய அடைக்கலமாக தேவன் இருப்பாரானால், நாம் தேவனை சார்ந்து நாம் இருப்போமானால், நம்முடைய பேச்சிலும், நடக்கையிலும், நம்முடைய கிரியையிலும் தேவ நீதி வெளிப்படுவதாக இருக்கிறது. இங்கே இஸ்ரவேல் ராஜாக்கள், யூதா ராஜாக்கள் பிரிந்திருந்த காலகட்டத்தில் தான் எசேக்கியாவுடைய நாட்களிலே எதிரிகள் சூழ்ந்து கொண்ட போது எசேக்கியா இந்த பாட்டை பாடி அங்கே சொன்னதாக தான் இது இருக்கிறது. 2 ராஜாக்கள் 18-19 அதிகாரங்களில் நடந்த அந்த காலகட்டத்தில் தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபை தப்புவித்த தேவன் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தையும் பாதுகாப்பையும் ஜீவனையும் அவர் எல்லாவற்றையும் தந்தாரே, அந்த தேவன் தான் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்ற அறிவு அங்கே பின் நாட்களில் பெற்றவர்கள் மாத்திரம்தான் காக்கப்பட்டார்கள். இந்த அறிவை பெற்றவர்கள் மாத்திரம்தான் காக்கப்பட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் யார் என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. நம்முடைய நித்தியம் அமைந்திருக்கிறது. நம்முடைய நீடிய வாழ்வு அதில் தான் அமைந்திருக்கிறது. நம்முடைய விசுவாசம் பார்ப்பதற்கல்ல, நம்முடைய விசுவாசம் விசுவாசிப்பதற்கு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலே நாம் தரிசித்து நடப்பதற்காக அழைக்கப்படவில்லை, நாம் விசுவாசித்து நடப்பதற்காக அழைக்கப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசித்து நடக்கும்படியாக அழைக்கப்பட்டவர். ஈசாக்கு விசுவாசித்து விதைக்கும்படியாக அழைக்கப்பட்டவர். யாக்கோபு விசுவாசித்து நடக்கும்படியாக அழைக்கப்பட்டவர். வாழ்க்கையிலே தேவன் விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசி. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நம்பப்படுகிறவைகளின் உறுதிதான் விசுவாசம். காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளை பற்றிய நிச்சயம். ஆனால் உலகம் காண்கிறதை தான் நிச்சயிக்கும், நம்பத்தக்கதை தான் உறுதிப்படுத்தும். ஆனால் நாம் நம்பி விசுவாசிப்பது என்பது காணாதவைகளை குறித்த தேவ எச்சரிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காணாதவைகளை குறித்த நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காணாத கிறிஸ்துவை அனுபவிக்கக்கூடிய சிலாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மிலே வாசமாய் இருக்கிறார்.
இவர்கள் எழுத்தின்படி நடத்தப்பட்டார்கள், எழுத்துக்குரிய காரியங்களே போராடினார்கள், எழுத்தின்படி ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் நம் ஆவிக்குரிய ரீதியிலே நம்முடைய யுத்தம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ரீதியிலே கட்டமைக்கப்படுகிறது. நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய யுத்தங்கள் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நம்முடைய ஜெயம், நம்முடைய விசுவாசம், நம்முடைய நீதி எல்லாம் தேவனை பற்றியதாகவே இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாமும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டு இந்த நீதியையும் இந்த மார்க்கத்தையும் நாம் பற்றி கொண்டு நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன்தான் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு மீட்கப்பட்டார்கள். மீட்கப்பட்டவர்களுக்கு தேவன்தான் எல்லாமாக இருந்தார். பஸ்கா ஆட்டுக்குட்டியினாலே அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள். மீட்கப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை வழி நடத்துவதற்கு தேவன் மோசே மாத்திரம் அல்ல, அங்கே தேவனுடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதுதான் அவருடைய நம்பிக்கை. பகலிலும் இரவிலும் மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்தினது. அவர்களுக்கு மன்னாவை புசிக்க கொடுத்தார், ஜீவ தண்ணீரை கொடுத்தார். ஆனால் அந்த மன்னாவும் அந்த ஜீவ தண்ணீரும் அவர்களுக்கு திருப்தியை கொண்டு வரவில்லை. இந்த அற்பமான ஆகாரம் என்னத்துக்கு என்று கேட்டார்கள். எதை? மன்னாவை அற்பமான ஆகாரம் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் வேத வசனம் போதிக்கப்படும் பொழுது அது அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், இல்லைன்னா கேட்க மாட்டாங்க இல்லையா? இன்னைக்கு கேட்கிற திறமை, கேட்கிற அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனுடைய அளவு, அவங்க அதை நோக்கமாக அங்கே உற்று கேட்கக்கூடிய அளவு குறைந்து விட்டதாக சொல்றாங்க. 2 நிமிஷம் தான் கேட்பானா. நீ 2 நிமிஷம் கேட்கிறவ தயவு செஞ்சு கேட்காதீங்க இல்லையா? 2 நிமிஷம் கேட்கிறவங்க எதுக்கு கேட்குறீங்க? இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட மன்னா என்றால் திருப்பி கேளுங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள். காடை கேளுங்கள் தருவார். காடைக்கான பலனும் பின்னே வந்து கொண்டே இருக்கும். காடையை கேட்டார்கள் இஸ்ரவேலர்கள், கொடுத்தார். திருப்தியாக புசிக்கும் அளவுக்கு கொடுத்தார். ஆனால் பின்னால் பட்டயம் வந்து கொண்டிருக்கிறது. பல்குத்து அல்ல, பல்குத்துவதற்கு அவன் இருக்க மாட்டான் இல்லையா? காடையை புசித்தவன் பல்குத்துவதற்கு முன்பாகவே அவன் தலை அவன் சரீரத்திலிருந்து எடுக்கப்படும். அவன் ஜீவன் அவன் சரீரத்தை விட்டு போய்விடும். இச்சித்ததை கேட்டு வாங்க வேண்டாம். நமக்கு வேண்டியதை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர்தான் ஜீவ ஊற்று. அவர்தான் இஸ் த ப்ரொவைடர், இஸ் த ப்ரொடெக்டர், இஸ் த ப்ரொவைடர். அவர்தான் நம்மை பாதுகாக்கிறவர். அவர்தான் நமக்கு தேவைகளை சந்திக்கக்கூடியவர். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார். அதான் விஷயம். இந்த கூட்டத்தை ஒருவரும் தொட முடியவில்லை. இந்த கூட்டத்தை ஒருவரும் ஜெயிக்க முடியவில்லை. ஏன்? அவர்களுக்கு முன்பாக இஸ்ரவேலின் தேவனுடைய சமூகம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய மறைவிடம் அவர்தான். அவர் முன்னாக போகிறார். பின்னே எகிப்தின் சேனை விரட்டி வந்த பொழுது அவர் பின்னாக வருகிறார். முன்னும் பின்னும் அவர் சமூகம் இருக்கிறது. பின்னாக வந்த பொழுது இஸ்ரவேலுக்கு வெளிச்சமும் எகிப்துக்கு இருளும் சூழ்ந்து கொண்டது. அப்படின்னா என்ன? இஸ்ரவேலுக்கு ஜீவன், எகிப்தியருக்கு மரணம். நாங்கள் ஜீவ வாசனையும் மரண வாசனையும் வீசுகிறோம். விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே நாங்கள் ஜீவ வாசனை வீசுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே நாங்கள் ஜீவ வாசனை வீசுகிறோம். விசுவாசியாதவர்களுக்குள்ளே நாங்கள் மரண வாசனை வீசுகிறோம். நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கிறோம். ஜீவ வாசனையும் மரண வாசனையும் வீசுகிறோம். இதை செய்யத்தக்கவன் யார்? ஜீவனையும் மரணத்தையும் அதிகாரத்தை உடையவன் யார்? ஜீவனிலும் மரணத்திலும் அதிகாரம் உடையவன் யார் என்றால் கிறிஸ்து. கிறிஸ்துவின் மனவாட்டி, கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள். நான் ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். நானே என் ஜீவனை கொடுப்பதினால் என் ஜீவனின் மேல் ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை என்று கிறிஸ்து சொன்னதினாலே மரணத்துக்கும்
அங்கே பாதாளத்துக்கு உரிய திறவுகோலை எதிரியின் கையிலிருந்து பெற்று அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கும்படியாக தன்னிலே நித்தியமான ஜீவனை வெளிப்படுத்தினார். தாவீதின் கோத்திரத்தில் மாம்சத்தின்படி பிறந்தாலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக தன்னை ரூபித்துக் கொண்டார். ரோமர் 1:5 பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமார். அவர் நம் அடைக்கலமானவர், அவர் நம்முடைய ஜீவ ஊற்று, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், இஸ்ரவேலின் வல்லமையுள்ள தேவன், இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர். அவர் நம்மோடு இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யார்? கர்த்தரின் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு எதிராக இருப்பவன் யார்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், மனிதன் நமக்கு என்ன செய்ய முடியும்? இதுதான் நம்பிக்கை. இங்கே ஜீவ வாசனையும் மரண வாசனையும் வீசக்கூடிய ஒரு புதிய சந்ததி பிறந்திருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தபடி அங்கே ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று மத்தேயு 1ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது. 14 42 தலைமுறைகள் என்று போட்டிருக்கும். நீங்கள் பெயர் பெயராக எண்ணி பார்த்தால் அங்கே இயேசுவோடு 41 தலைமுறைகள் தான் வரும். 42 என்பது நாம் தான் கிறிஸ்துவுக்குள்ளான சந்ததி, நாம் தான் ஆவிக்குரிய எபிரேயர், நாம் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர், நாம் தான் ஆவிக்குரிய யூதர்களாக இருக்கிறோம். அவர்கள் ராஜாக்களை ஜெயித்தார்கள். எபிரேயர்கள், இஸ்ரவேலர்கள் தேசங்களை ஜெயித்தார்கள், ஜாதிகளை ஜெயித்தார்கள். அவன் யூத குலத்தான், ஆனால் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். because he is anointed by the God who he praises. தான் துதிக்கக்கூடிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யூதர்கள் என்று கொண்டு வருகிறார். அவர்கள் எழுத்தின்படி அதை இழந்து போனாலும் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் அதை பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் இந்த தேவன் தான் நம்முடைய அடைக்கலம், இந்த தேவன் தான் நம்முடைய ஜீவனின் ஊற்று, இந்த தேவன் தான் நாம் அண்டிக் கொள்ளக்கூடிய வல்லமையான துருகமாக இருக்கிறார். அவன் கண்மலை, அவரின் துருகம், நான் நம்பி இருக்கிறவர். இந்த புதிய சந்ததி தன் ஜீவனையும் தன் மரணத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணத்தை நாங்கள் ஜெயிக்கிறோம். மரணமானது ஜீவனால் விழுங்கப்படும். நாங்கள் மரண வாசனையும் ஜீவ வாசனையும் வீசுகிறோம். இவைகளை செய்கிறதுக்கு எவன் தகுதியானவன்? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் சொல்லுகிறார், தேவ வசனத்தை கலப்பில்லாமல் பேசுகிறோம். we don't peddle the truth. வாசிங்க. அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல். பவுல் இருந்த அந்த காலத்திலேயே அநேகர் கலப்பாய் பேசி இருக்கிறார்கள். நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறோம். இதுதான் தகுதி. நாங்கள் தண்டிக்கப்படுகிறவர்கள் போல் காணப்பட்டாலும் சாகாதவர்களாய் இருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 6 கொண்டு வருகிறார். நாங்கள் பார்ப்பதற்கு அற்பமாக காணப்படலாம், எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமை அங்கே உங்கள் கண்களுக்கு தெரியாது, உங்கள் மாம்சீக கண்கள் அறியாது. கிறிஸ்து தலைகளை சாய்த்து தோற்றவர் போல் மரித்தாரே, அங்கேதான் முழு உலகத்தையும் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். உலகம், மாம்சம், பிசாசு, மரணத்தை முற்றிலும் ஜெயித்தார். ஆனால் காட்சி எப்படி இருக்கிறது? அவர் தோற்றது போல் இருக்கிறது. அவருக்குள் ஜெயம் பெறுகிற நாங்களும் தோற்றவர்கள் போல் காணப்படுவோம். ஆனால் ஜெயத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஜெயம் பெறக்கூடிய கிறிஸ்துவின் மனவாட்டி. அதான் அங்க கொண்டு வர்றார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் கொண்டு வருகிறார். நாங்கள் தண்டிக்கப்படுகிறவர்கள் போல் காணப்பட்டாலும் சாகவில்லை. நாங்கள் தரித்திரர் போல் காணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறோம் விசுவாசத்திலே. நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்தவர்களாக இருக்கிறோம். அதுதான் கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கக்கூடிய பலனாக இருக்கிறது. நாம் தான் யாக்கோபின் சரியான சந்ததி, ஆவிக்குரிய சந்ததி. நாம் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேல். எழுத்தின்படியானவர்கள் எழுத்தின்படி ஜெயத்தை பெற்றாலும் ஆவிக்குரிய ஜெயமாகிய மேசியாவை அவர்கள் இழந்து போனார்கள். இந்த புதிய மாதத்திலே தேவன் நம்முடைய அடைக்கலமாக இருக்கட்டும்.
தேவன் நம்முடைய மறைவிடமாக இருக்கட்டும், தேவன் நம்முடைய ஜீவ ஊற்றாக இருக்கட்டும். அதனாலே தேவன் நம்முடைய அடைக்கலமாக இருந்தால், தேவன் நம்முடைய ஜீவ ஊற்றாக இருந்தால், தேவன் நம்முடைய மறைவிடமாக இருந்தால் நாம் ஏன் பயப்பட வேண்டும்? உலகத்தின் வேதனைகளோ, உலகத்தின் நெருக்கங்களோ, பாடுகளோ நம்முடைய ஜீவியத்தை ஒன்றும் செய்துவிட முடியாது. 32ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 32ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இது தாவீதின் பாட்டு. அடைப்புக்குறி என்ன? மஸ்கில் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். தாவீது யாருக்கு? இஸ்ரவேலுக்கு போதிக்கிறான். இந்த சங்கீதத்தில் பாட்டுல என்ன? நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நெருக்குகிறதுக்கு விலக்கி பாதுகாத்து ரட்சிப்பின் பாடல்களை எனக்கு என்னை சூழும்படி செய்து. அவனை சூழ்ந்து ரட்சிப்பின் பாடல் இருக்கிறது அப்படின்னா என்ன? அவன் அவ்வளவு மகிழ்ச்சியாக தேவனோடு இருக்கிறான். அவனை விரட்டியவர்கள் அத்தனை பேரும் அங்கே சோர்ந்து போய்விட்டார்கள், துவண்டு விட்டார்கள், மரித்து விட்டார்கள். சவுல் அவனை விரட்டுக்கு அளவே இல்லை. 1 சாமுவேல் 27 என்றைக்காவது ஒரு நாள் என் ஜீவன் சவுலின் கையினால் போகிறது நிச்சயம்னு சொல்லிட்டான். ஆனால் அவனுடைய ஜீவனை தேவன் பாதுகாத்தார். ஏனென்றால் தேவநீதி அவனுடைய வாழ்க்கையிலே, வார்த்தையிலே, கிரியையிலே வெளிப்பட்டது. அவன் ஒரு நாளும் அபிஷேகம் பண்ணின சவுலுக்கு விரோதமாக கையை போட்டதில்லை. 2 தருணம் தேவன் அவனுக்கு ஒப்பு கொடுத்தாலும் அவன் போடவில்லை. ஒரு விசை அவனுடைய சால்வையின் ஓரத்தை அறுத்து கொண்டு ஓடிவிட்டான். சொன்னா, உம்முடைய ஜீவன் என்னுடைய பார்வைக்கு இன்றைக்கு அருமையாக இருக்கிறது போல என்னுடைய ஜீவன் தேவனுடைய பார்வைக்கு அருமையாக இருக்கு. ஒரு விசை இஸ்ரவேலின் பராக்கிரமசாலிகள் புடைசூழ அதில் 300 பேர் அவரே தேர்ந்தெடுத்திருக்கிறார். பெலிஸ்தரை அழிக்கவோ அமலேக்கு அழிக்கவோ இல்லை, தாவீதை அழிப்பதற்கு ஆளு வச்சு செலெக்ஷன் போட்டு 300 பராக்கிரமசாலிகளை ஏற்படுத்தி தாவீதை விரட்டுகிறார். அவர்கள் புடைசூழ ராஜா தூங்கிட்டு இருக்கும் போது அவர் தலைமாட்டில் இருந்த சொம்பையும் ஈட்டியும் கொண்டு போயிட்டாரு தாவீது. அப்னேரே, இஸ்ரவேலின் பராக்கிரமசாலிகளே, உங்கள் ராஜாவை நீங்கள் காக்காமல் போகிறது என்ன? உடனே சவுல் இங்கிருந்து சத்தம் போடுறாரு, அழுகிறாரு. தாவீதே, என் குமாரனே, நீயா? உன்னதான் உன் பக்கத்துல தேவன் இருக்கிறார். எல்லாம் சொல்லுவான். 10 நிமிஷம் தான் பொல்லாத ஆவி வந்துடும். அடுத்த இவனை விரட்ட ஆரம்பிச்சிருவான். பல பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவருடைய சுயம் சாகவில்லை, அவருடைய சுபாவம் மாறவில்லை, ஆனால் அபிஷேகம் இருக்கிறது. பிரசங்கி 9:8 உன் தலை எண்ணெயாயும் உன் வஸ்திரம் வெண்மையாகவும் இருக்கட்டும். They are anointed. But what about their moral ethic? அவருடைய கொள்கை கோட்பாடுகளிலே தவறிவிட்டார்கள், தகப்பன்களை தவறவிட்டார்கள், கொள்கைகளை தவறவிட்டு விட்டார்கள். ஆனா அவங்க என்ன, அவங்க தலையில இருக்கு, பரிசாவி இருக்குது, உபதேசம் வருது, வாழ்க்கை என்ன ஆகிறது? ஒருவன் உலகம் முழுவதையும் தன் வசப்படுத்தி விட்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி விட்டால் அவனுக்கு கிடைப்பது என்ன என்பது வெறும் சுவிசேஷமா அல்லது உபதேசமா? அந்த வசனத்தை நம்ம சுவிசேஷத்தோடு நிறுத்தி விடுகிறோம். அதை உபதேசமாக்க வேண்டும், அதை வாழ்க்கையாக்க வேண்டும், அதை சட்டமாக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், எனக்கான எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஏனென்றால் என் மீட்பரை நான் அடைந்து கொள்ள வேண்டும், அவரை அறிகிற அறிவின் மேன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேர்ந்தவனானேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேடுகிறேன். We are called for a migration. We are pilgrims. நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மை ஒரு இடமாற்றத்துக்கு அழைத்திருக்கிறார். அது இஸ்ரவேலை போல ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதல்ல. நம்முடைய இடமாற்றம் இப்படி நடக்கவில்லை, நம்முடைய இடமாற்றம் இப்படி நடக்கிறது, மேல் நோக்கி நடக்கிறது.
நம்முடைய இடமாற்றம் மேல் நோக்கி நடக்கிறது. மேலானவைகளை நாம் நாடி தேட வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவோடு நாம் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவோடு நாம் உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். மேலானவைகளை நாடி தேட வேண்டும். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கையிலே அந்த மேலானது காணப்பட வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையிலே அந்த மேன்மையை அவன் பிரதிபலித்தான். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் முதல் அவன் ஒரு நாளும் சவுலுக்கு விரோதமாக அவன் இருந்ததில்லை. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டது என்றைக்கோ அதுக்கு பின்பாகவும் அவன் ஆடுகளை பத்திரமாக மேய்த்துக் கொண்டிருந்தான். அவன் ராஜாவாக்கப்படுவதற்கு ஒரு ப்ராசஸ் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வளர்ச்சியை நாம் எப்படி எதிர்பார்க்கிறோம்? இன்றைக்கு இருக்கிற துரித உணவு போல எதிர்பார்க்கிறோம். 2 மினிட்ஸ்ல அதை சாப்பிட்டுட்டு அப்படியே முடிஞ்சிடும் வாழ்க்கை இல்லையா? அதில் வெறும் ஸ்டார்ச்சும் சால்ட்டும் தான் இருக்குது. அதை சாப்பிட்டுட்டு ப்ராசஸ்டு ஃபுட்டு. அப்படிதான் நம்முடைய லைஃப்பும் இருக்குது. ஒரு நாள் ரட்சிக்கப்படுகிறான், மறுநாள் அபிஷேகத்தை பெறுகிறான், இங்கும் அங்கும் ஓடுகிறான், பிரபலமாகிவிட வேண்டும் என்று நினைக்கிறான். ஒரு பயம் அல்ல, பக்தி அல்ல, ஓடுகிறான், துணிகரம் கொண்டிருக்கிறான். அப்படி அல்ல, அப்படி அல்ல. தாவீது காத்திருக்கிறான். நான் கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருந்தேன். அவர் என் பட்சமாக சாய்ந்து என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டார். என்னை உயர்த்தும் நாள் ஒன்று வருகிறது, அதற்காக காத்திருந்தான். அப்னேரே, இஸ்ரவேலின் பராக்கிரமசாலிகளே, உங்கள் ராஜாவை காக்காமல் போனது என்ன? இப்படியெல்லாம் பண்றானே அப்படின்ட்டு சவுலை வெட்டின ஒரு ஆளு அங்க வந்து நிற்கிறார். நீ இரக்கம் காட்டக்கூடிய துரோகிகள் ஒரு நாள் உன்னை கொன்று போடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு துரோகிகள். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தலைமைக்கு துரோகம் செய்தவர்கள் ஒரு நாள் உன்னையும் வெட்டி போடுவார்கள் என்பதற்கு சவுலுடைய வாழ்க்கை சரியான முன்னுதாரணம். பெலிஸ்தியரை முழுவதுமாக அவன் அழிக்கவில்லை. ஏனென்றால் பெலிஸ்தியரை அழிக்கக்கூடிய வல்லமை சாமுவேல் இடத்தில் தான் இருந்தது. Your father got the doctrine and grace to kill all your enemies. உன்னுடைய தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன், எதிரிகளை முறியடிக்கக்கூடிய உபதேசத்தையும் கிருபையையும் அபிஷேகத்தையும் பெற்றவனாக இருக்கிறான். Our fathers are anointed vessels. Our fathers are vessels of grace. Our fathers are mighty weapons anointed by God. சாமுவேல் இஸ்ரவேலுக்கு தகப்பன். அவன் இஸ்ரவேலின் சத்துருக்களை முறியடிக்கக்கூடிய வல்லமையும் பராக்கிரமத்தையும் அவன் பெற்றிருந்தான். அபிஷேகத்திலும் உபதேசத்திலும் நீதியிலும் அதை பெற்றிருந்தான். சாமுவேலுடைய நாட்கள் எல்லாம் பெலிஸ்தர் தலையெடுக்க முடியவில்லை. 40 வருட காலங்கள் இஸ்ரவேல் சுகித்திருந்தது. யுத்தங்கள் வந்தாலும் பயப்படாதிருந்தார்கள். ஆனால் சாமுவேலுடைய மரணத்துக்கு பின்பாக பெலிஸ்தியர்கள் சவுலை மேற்கொண்டார்கள். இவன் ஒருத்தருக்கு இரக்கம் காட்டினானே, அமலேக்கு, ஆகாகை வெட்டாமல் விட்டான். ஆகாகை அவன் விரும்பினான். ஆகாகின் செல்வங்களை அவன் எடுத்து வைக்கும்படியாக நினைத்தான். கேட்டா பலிக்கினான். ஆகானை ஏன் கொன்னார் தெரியுமா தேவன்? ஆகானை ஆயிக்கு எதிராக போன இடத்துல இஸ்ரவேல் தோத்தார்களே, ஆகானை ஏன் தேவன் கொன்றார்? அவன் பாபிலோனிய சால்வையும் கொஞ்சம் தங்கத்தையும் எடுத்து வைத்திருந்தான். ஏன் தெரியுமா? ஒரு கொள்ளைக்கு போகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு வேட்டைக்கு போகிறோம். முதல் பலனானது பரிசுத்தமானது. பரிசுத்தமானது எல்லாம் தேவனுக்குரியது. தேவனுக்குரியதை திருடுகிறவனுக்கு மன்னிப்பே இல்லை. அவன் அறிக்கை செய்கிறான். ஆகான் அறிக்கை செய்கிறான், நான் தான் எடுத்துட்டேன். மன்னிச்சிட்டாரா? அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை மன்னிக்கிறேன்னு வேதம் சொல்லுது. ஆனால் இவனுக்கு மன்னிப்பில்லை. ஏனென்றால் தேவனுடையதிலே கரம் வைத்தான். முதற் பலனானது பரிசுத்தம் உள்ளது. Your first fruit is holy. Your tithe is holy. Your offerings are holy. You are holy because God is inside. தேவன் நமக்குள்ளே வாசமாயிருப்பதினாலே முதற் பலனாலே நாமும் பரிசுத்தமானவர்களாக காக்கப்பட வேண்டும். நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொண்டால் தான் நீங்கள் முதற் பலன்கள்.
இந்த பரிசுத்தம், தேவனுடைய பரிசுத்தம் என்பது நீதியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தம் என்பது நீதியின் கிரியைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தம் என்பது நீதியின் பிரசங்கத்தோடு, உபதேசத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நீதி என்பது நம்முடைய உபதேசத்தின் கிரியைகள், நீதியின் கிரியைகள், நடக்கைகளிலே, வார்த்தைகளிலே, நம்முடைய கிரியைகளிலே இருக்கிறது. முதற் பலனை திருடக்கூடாது. அழினா அழிச்சிடணும். இவன் ஆகாகை விட்டு விட்டான் சவுல். இந்த அமலேக்கும் இந்த பெலிஸ்தியரும், எந்த பெலிஸ்தியரை இவனால் மேற்கொள்ள முடியவில்லையோ அந்த பெலிஸ்தியரும், எந்த ஆகாகுக்கு இவன் இரக்கம் காட்டினானோ அந்த அமலேக்கியரும் சேர்ந்துதான் சவுலை கொன்று போட்டார்கள். அவன் கத்தி வச்சு உளுந்தாலும் சாகல. தாவீதுக்கு இவனுக்கு இருக்க பிரச்சனையை அறிஞ்சு ஒருத்தன் வந்து சொல்றான், சவுலை நான் தாங்க கொன்னேன், பிரைஸ் கிடைக்கும்னு நினைச்சான், பரிசு தருவாரு ராஜா, பரிசெல்லாம் கொடுத்து பொற்கிளி கொடுப்பாருன்னு நினைச்சாரு. பொற்கிளி கொடுக்கல, அபிஷேகம் பண்ணவன் மேல் கை போட்டானே, அதை தைரியமாக வந்து சொல்லக்கூடிய இடத்தில் அமலேக்கு எழும்பி விட்டானே, இவன் மேல் விழுந்து இவனை கொன்று போடுங்கள். அவன் ரத்த கரையை கூட அவன் தான் கையில் எடுக்கல தாவீது. இவன் மேல் விழுந்து கொன்று போடுங்கள். நம்முடைய ஆவிக்குரிய சத்துருக்களை நாம் இனம் காண வேண்டும். அது மனிதனாக இருக்கலாம், சுபாவமாக இருக்கலாம். நம்மை பின்னுக்கு இருக்கிறவன், நமக்கும் தேவனுக்கும் நடுவாக வருகிறவன் யாராக இருந்தாலும் அவனை அழித்து போட வேண்டிய மேண்டேட் இருக்கு. இங்க அவன் மேல் பிரியம் வைக்கக்கூடாது, அவனுக்கு இறங்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் எழுத்தின்படி இப்போ நமக்கு ஆவிக்குரிய ரீதியிலே நாம் செய்கிறது எல்லாம் சரி என்று சொல்லுகிறவன் நம்முடைய முதல் எதிரியாக இருக்க வேண்டும். அவன்தான் நம்மை கீழே கொண்டு போகிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம், அப்போஸ்தல உபதேசம் ஒரு நாளும் நீங்கள் செய்வதை எல்லாம் சரி என்று சொல்லாது. ஒவ்வொரு நாளும் அது குற்றப்படுத்தக்கூடிய ரீதியிலே இருக்கிறது. ஏனென்றால் நாம் நம்மை சரி செய்து கொண்டு வளரக்கூடிய அவசியத்தை தேவன் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். காலை வேளையில் இந்த புதிய மாதத்திலே தேவன் நம்முடைய அடைக்கலமாக இருக்கட்டும். தாவீதுக்கு அவர் அடைக்கலமாக இருந்தார். சவுல் விரட்டும் போதும், அப்சலோம் விரட்டும் போதும், அதோனியா எதிராக இருக்கும் போதும், அவனுடைய குமாரரை யோசிச்சு பாருங்களேன். அம்னோன், அப்சலோம், அதோனியா 3 பேரும் அவனுக்கு விரோதமாக கிரியை செய்தார்கள். அம்னோன் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணிட்டான். அப்சலோம் ராஜ்யத்தின் மேல் பிரச்சனை பண்ணிட்டான். அதோனியா ஒரு படி மேல நின்று எல்லாரையும் கட்டி பிடிச்சி அழுது எல்லாரையும் என் பக்கம் சேர்க்கலான்னு நினைக்கிறான். அதோனியா, உன் கிரியையில் நீதி இல்லை, உன் தகப்பனை நீ மதிக்கவில்லை. அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, அவர் வர முடியாது, அவர் கழுதை எடுத்துக்கிட்டு போய் 4 பேரை சேர்த்து யோவாபையும் கமத்து, யோவாபே, தாவீதினால் நீ நன்மை பெற்றதை மறந்து விட்டாயா? தாவீதுக்கு துரோகம் செய்யக்கூடிய யோவாபுகள் பெருகிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் மயங்குவது அங்கே அந்த ஹக்கு கட்டி பிடிச்சா மயங்கிடுவாங்க, அழுதுட்டா உருகிடுவாங்க. கடவுளை விட இரக்கம் ஜாஸ்தி. அங்கே அம்னோன், அப்சலோம், அதோனியாவை கட்டி பிடிச்சதுல அழிஞ்சவன் தான் நிறைய பேர். அம்னோன் பிரச்சனையில் கூட சாவு கம்மி, அப்சலோம் பிரச்சனையில் கூட பொதுமக்களும் மற்றவர்களும். ஆனால் இவன் கட்டி பிடித்ததிலே முக்கியமானவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தந்திரத்தினால் விழுந்தார்கள். அது தன் வாளினால் முன்குறிக்கப்பட்டவர்களையும் விழுத்து கீழே தள்ளுகிற தந்திரம். அது சத்துருவின் தந்திரம், அது அந்தி கிறிஸ்துவின் தந்திரம், அது பழைய பாம்பின் தந்திரம். இவன் கட்டி பிடிச்சதுல மயங்கிடக்கூடாது. காலை வேளையிலே தேவன் தான் நமக்கு அங்கே மறைவிடம், தேவன் தான் நம்முடைய ஜீவனுடைய ஊற்று, தேவன் தான் நம்முடைய வல்லமையுள்ள அடைக்கலம். இதை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த புதிய மாதத்திலே நாம் தேவனுடைய கிருபைக்கு நம்ம ஒப்புக்கொள்வோம், நாம் தாழ்த்துவோம். நாம் தாழ்த்தும் போது தேவன் நமக்கு கிருபை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகாபு, கேடுகட்ட ஆகாபு, அவனுடைய மனைவியின் பேச்சை கேட்டு இஸ்ரவேலில் அவ்வளவு பிரச்சனை பண்ணினானே, பாகாலை கொண்டு வந்தானே, அவன் தாழ்த்தும் போது சொல்லுகிறார், ஆகாபு எனக்கு முன்பாக தாழ்த்தினதை பார், அவனுக்கு இறங்குவேன்ட்டார். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். எப்பொழுது இறங்குவார்? நாம் தாழ்த்தும் போது. நினிவேவை அழிக்க 40 நாள் கொடுத்தார். ராஜா முதல் அங்கு மிருகங்கள் வரை உபவாசத்தினால் அங்கு தங்களை தாழ்த்தினார்கள்.
நான் உபவாசத்தினால் என்னை ஒடுக்குகிறேன் என்று தாவீது சொல்கிறார். அப்படி ஒடுக்கும் பொழுது, தாழ்த்தும் போது தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், நமக்கு இறங்க வல்லவராக இருக்கிறார், நமக்கு கிருபை அளிக்க வல்லவராக இருக்கிறார், நாம் மறைந்து கொள்ளும் அடைக்கலமாக இருக்கிறார், நாம் அண்டிக் கொள்ளும் வல்லமை பொருந்திய அவர் தூணாக இருக்கிறார், அவர் நம்முடைய ஜீவ ஊற்றாக இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே கிருபைக்கு நாம் நம்மை தாழ்த்துவோம். யாக்கோபுடைய தேவன் நமக்கு அடைக்கலமாக மாறும்படியாக நாம் தாழ்த்துவோம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நம்மை காக்கும்படியாக நாம் தாழ்த்துவோம். நம்முடைய கிருபையின் தேவன் நமக்கு கிருபை அளிக்கும்படியாக நம்மை தாழ்த்துவோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம்.